ஹே ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். சாட்டர்டே லன்ச் ரொட்டீன் தான் இப்போ பார்க்குறோம். நான் சாட்டர்டே லன்ச்சுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், அப்புறம் கேரட் அல்வா பண்ணியிருந்தேன். கேரட் அல்வாவோட ரெசிபியும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு என்னென்னலாம் வறுத்து அரைச்சிக்கணுமோ அதை வதக்கிக்கலாம். ஸோ சூடாறிடும். அதுக்கப்புறமா அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்க நான் அது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். குழம்பு, காரக்குழம்பு இந்த வகை எல்லாத்துக்குமே கல் உப்பு சேர்த்தா ரொம்ப ருசியாக இருக்கும், கூடுதல் ஃப்ளேவராக இருக்கும் நம்ம நார்மல் அயோடைஸ்டு சால்ட்டை சேர்த்துக்கிறத விட. நல்லா தக்காளியும் நல்லா நசுங்குற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி சூடாறட்டும். சூடாறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கேரட் அல்வா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். கேரட் அல்வா இல்லை எந்த ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா அடிக்கனமான கடாய் எடுத்துக்கோங்க, இல்லை நான்ஸ்டிக் பேன். நல்ல பழகுன அடிக்கனமான கடாய், அடி பிடிக்காமல் கீழே இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கடாய் எடுத்துக்கிறது பெட்டர். நான் கடாயில் 1 டீஸ்பூன் தான், அதிகம் இல்லை, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ கேரட் இருக்கும். 1/4 கிலோ கேரட் நான் எலக்ட்ரிக் சாப்பர் இதில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டேன். துருவுனா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிட்டேன். நீங்கள் சாப்பர் இல்லை அப்படின்னா நார்மலாக கேரட் துருவுற மாதிரி துருவியே நீங்கள் எடுத்துக்கலாம். நெய்யில் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் நெய்யில் வதக்கிடுங்க. நீங்கள் மேனுவல் சாப்பர் இருக்கும்ல, மோஸ்ட்டாக இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்குது மேனுவல் சாப்பர். அந்த சாப்பரில் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். துருவுறதை விட இது வேலை சீக்கிரமாகும், அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ கேரட் அப்படின்னா நான் ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். அப்போ தான் கேரட் அல்வா நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய பால் சேர்க்கலைன்னா கூட இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சமாக 1 டம்ளர் பால் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திங்கன்னா, தண்ணியே சேர்க்க வேணாம், கேரட்டே அதில் தண்ணி விட்டுரும். பால் கம்மியாக சேர்க்குறதா இருந்தால் அதுக்கப்புறம் அன்ஸ்வீட்டன்ட் கோவா விற்கும், அதை வாங்கி நீங்கள் ஃபைனலாக போட்டு மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். பட் இதுதான் பெஸ்ட்டு ரெசிபி. நீங்கள் நிறைய பால் விட்டு அது நல்லா பால்லையே கேரட் வெந்து சுண்டி வரும்போது அதுலேயே கோவாவாக வரும் தனியாக, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பால் நிறைய விடணும் கேரட் அல்வா பொறுத்தவே, அது ஒன்று தான். ஸோ நான் எடுத்துருக்கிறது 1/4 கிலோ கேரட் துருவி எடுத்திருக்கேன்னா கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் பால் ஊற்றி அது கூடவே நான் ஏலக்காய் சேர்த்துட்டேன். ஸோ நல்லா வாசனை ஃப்ளேவர் அதுலேயே வேகட்டும். இப்போ நம்ம அதை சிம் பண்ணி உரமாக வச்சிடலாம். நான் அதுங்காட்டியும் அடுத்த சமையலுக்கான வேலையை பார்த்துட்ருக்கேன். பீட்ரூட் பொரியெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். பீட்ரூட் பொரியல் ரொம்ப யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற மாதிரியானது தான். கடுகு, காஞ்ச மிளகாய் அதெல்லாம் தாளிச்சிட்டு பீட்ரூட் போட்டு வதக்கிட்டு கடைசியாக தேங்காய் சேர்த்து பண்ணுற நார்மல் பீட்ரூட் பொரியல் தான். எந்த இதுவும் ரெசிபி ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து பீட்ரூட் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை கொட்டி வதக்கிடுறது. கேரட் அல்வா பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சீக்கிரமாக நம்ம கலரிக்கிட்டே இருந்தோம்னா 15-20 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த 1/2 லிட்டர் பாலையும் கேரட் இழுத்துரும், கேரட்டும் சீக்கிரம் வெந்துடும். நம்ம சைடில் அன்னைக்கு சமையல் பண்ணுற மாதிரி இருந்தால் சமையல் ஆகிட்டே இருக்கும்போது நீங்கள் சிம்மில் வச்சு சைடில் வச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வதக்குறோம் இல்லையா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வதக்குனதோடு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு
மிளகு, அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. திருப்பி நம்ம சட்டியில் வந்து ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் அப்படிங்கிறதால நிறைய எண்ணெய் தான், நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 குழி கரண்டி எண்ணெய் தாராளமாகவே தேவைப்படும். சூடாகட்டும். நான் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் வந்து 4 இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்க வந்து பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அந்த எண்ணெயில் டைரெக்டாக கத்திரிக்காய் போட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 90-95% கத்திரிக்காய் எண்ணெயிலேயே வேகட்டும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த நறுக்கணும் இல்லையா, அதுக்குள்ளே வந்து லேசாக உப்பு மிளகாத்தூள் தடவி அதுக்கப்புறம் கூட ஃப்ரை பண்ணலாம். பட் எனக்கு இப்படியே பிடிக்கும், தேவைப்பட்டால் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் பால் இழுத்துருச்சு. நம்ம கேரட்டில் போட்ட பால் எல்லாமே இழுத்துருச்சு. கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ண உடனே அதுக்கு மேலே கேரட் வேகாது, மசியாது. ஸோ நல்லா வெந்து கேரட் மசிஞ்சிடணும், எல்லா பாலுமே அப்சர்வ் ஆகிடணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் சுகர் போடணும். ஸோ நான் இந்த குவான்டிட்டிக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் சுகர் எனக்கு கரெக்டாக இருந்தது. அதிகமாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை, அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இருந்தது. ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணோன்னா திருப்பி நீர்த்து போகும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆகும். திருப்பி அதெல்லாம் சேர்ந்து இதுவாகணும், சுண்டி வரணும். நான் அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா வந்து தாளிப்பு கரண்டியில் ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் விட்டு அதில் வந்து என்ன நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து கேஷ்யூவும் பாதாம் மட்டும்தான் இருந்தது, அதை மட்டும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கேஷ்நட், பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு காஞ்ச திராட்சை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் காஞ்ச திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி ஃபைனலாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் நெய்யில் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட் கடைசியாக அல்வா இந்த மாதிரி நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம கடைசியாக நெய் ஊற்றும் போது நெய் நிறைய இருக்கா மாதிரியும் இருக்கும். அல்வாவில் நெய் வாசனை நல்லாவும் இருக்கும். ப்ளஸ் ஜாஸ்தி நெய் ஊற்ற தேவைப்படாது. நீங்கள் முதலே ஊற்றினீங்கன்னா கடைசியாக அல்வா சுண்டும் போது நிறைய நெய் இருக்கா மாதிரி இருக்காது. ஃபைனலாக இந்த மாதிரி நட்ஸ் நல்லா வறுத்து போடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அது ஏன்னா எல்லா ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டால் அந்த ஸ்வீட்னஸ் தூக்கி கொடுக்குங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர், ஆரஞ்ச் ஃபுட் கலர் வந்து நான் ஒரே ஒரு ட்ராப், கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு இல்லை யாருக்காவது பண்ணி தரணும் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நார்மலாக நீங்கள் அந்த ஆரஞ்சு கலரே போதும், கேரட்டோட ஆரஞ்சு கலரே விட்டுடலாம். நான் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் ஃபுட் கலர் போட்டு பண்ணியிருந்தேன். இந்த ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ அவ்வளோதான், ரெடி கேரட் அல்வா. வீக்கெண்ட் ஸ்பெஷல் லன்ச் ஒரு நீங்கள் யாராவது கெஸ்ட் கூப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். துருவுறது மட்டும்தான் வேலை. நான் அதனால தான் வந்து எலக்ட்ரிக் சாப்பரில் போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ எலக்ட்ரிக் சாப்பர் இருந்தால் இன்னமும் வேலை சிம்பிள். அதில் தான் கேரட் அல்வா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் கேசரி, சக்கரை பொங்கல், பாயசத்துக்கு பதிலாக ஒரு நாள் இதுவும் பண்ணி பார்க்கலாம். இப்போது சீசனில் வந்து கேரட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதால எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, ரொம்ப நாள் ஆச்சுன்றதால பண்ணியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக கேரட் கிடைக்கிது. ஆக்சுவலி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல கத்திரிக்காய் நல்லா ஆல்மோஸ்ட் 90% நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சோண்டு மஞ்சள், குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், அவ்வளோதான். அதை ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு பார்த்து நீங்கள் தண்ணியை விட்டு அதை நல்லா கொதிக்கட்டும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன்.
புளி கரைச்சி ரெடி பண்ணி அதுவும் இதில் விட்டு குறைஞ்சபட்சம் குழம்பு ஒரு 10 to 15 minutes சிம்லேயே கொதிக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட் பிடிக்கும். எந்த காரக்குழம்பாக இருந்தாலும் புளி தண்ணி ஆட் பண்ணி, நான் கொஞ்சம் தண்ணியாகவே ஆட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருந்தது. அதனால் குழம்புக்கு நான் புளி சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கிட்டேன். உங்கள் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொதிக்கும் போது கன்சிஸ்டன்சி கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். அப்போ தான் குழம்பும் சுவையாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லா குழம்பு நம்ம புளி கிளி சேர்த்து கூட்டினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக கொதிக்கணும். நான் கடைசியாக தான் பெருங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன். எண்ணெயில் பெருங்காயம் ஆட் பண்ணல. எண்ணெயில் பெருங்காயம் ஆட் பண்ணால் நம்ம அதுலேயே கத்திரிக்காய் வதக்கிறதால ரொம்ப கருகுன மாதிரி ஆகிடும். ஸோ கடைசியாக நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ கடைசியாக நான் வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா இன்னும் திருப்பி கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, பீட்ரூட் பொரியல், ரைஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக கொஞ்சம் இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதால கேரட் அல்வா. இதுதான் எங்களோட லஞ்ச். உங்களுக்கு இந்த 2 ரெசிபீஸ் கேரட் அல்வா அண்ட் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.